வணக்கம் சிவன் ஸ்டோரிஸ் 138. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நேற்று நம்ம விநாயகருக்கு அந்த ஞான முகமா யானை முகமானு தெரியல, நல்ல முகம் ஒன்று வந்துருச்சு. ஸோ நேற்று சிவன் கிட்ட இங்கே ஏன் கொண்டை வச்சிருக்கீங்க, மண்டே மேலே கொண்டே அப்படிங்கிற மாதிரி பல டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு என்னென்ன பதில் சொல்ல போறாங்க, என்ன எதுங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு 10 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டுல நம்ம விநாயகர் சில பல டவுட்டுகளை கேட்டாரு. சிவனோட தலையில இருக்கிற சந்திரனை, கழுத்துல இருக்கிற சர்ப்பத்தை, புலி தோலை, உத்ராட்ச கொட்டைகளை, சாம்பலை இதெல்லாம் தொட்டு பார்த்து எப்படி டாடி எங்க அம்மா அந்த அழகோட மொத்த ரூபம் உங்கள மாதிரி ஒரு ஜடையோன சாம்பலோன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோட கேட்டாப்ல. அதுக்கு நம்ம சிவன், உங்க அம்மாவுக்கு இந்த தோற்றம் தான் தம்பி பிடிச்சிருக்கு, அவளுக்காக ஒரு நாள் நான் இந்த தோற்றத்தை எல்லாம் விடுத்து சுந்தரேஸ்வரனாக நீ சொன்ன ஆடை ஆபரணங்களோட போய் காட்சி கொடுத்தேன். ஆனா அவளுக்கு இதுதான் பிடிச்சிருந்தது, அதனால நான் இதே ரூபத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அந்த பக்கம் நம்ம பார்வதி தேவியோ பிள்ளையாருக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பண்டத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பாக்குறதுக்கு லட்டு மாதிரி தெரிஞ்சாலும் அது வேற என்னன்னு யாராவது கெஸ் பண்ணீங்களா? கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்துல கண்டுபிடிக்கப்படாத ஒரு உணவு இது. முதல் தடவை விநாயகருக்காகவே பார்வதி தேவி உருவாக்கின அந்த உணவு பொருள் தான் கொழுக்கட்டை. காப்பிரைட் பார்வதி தேவியோட. ஒரு வழியா தட்டு தட்டா ரெடி பண்ணிட்டாங்க. ரபஸ், சபஸ், சாஸ்துவம் அப்படின்னு இயற்கையில 3 விதமான குணங்கள் இருக்கா. நம்ம சிவன் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னோட திரிசூலம் அந்த 3 குணங்களை தான் குறிக்கிறதா சொல்றாரு. ரபஸ், சபஸ், தஸ்வம். இந்த 3 குணங்களோட விளக்கம் என்ன அப்படின்னு சிவன் அதற்கும் பொறுமை பதில் சொல்லுகிறார். பிரகாசம், பூஜை, குரோதம், ஆவேசம், வேகம், மாற்றம், வேட்கை இதெல்லாம் ரஜோகுணத்தோட உதாரணம். அகங்காரம், அஞ்ஞானம், துஷ்ட சிந்தனை, இச்சை, தேஷம், மரணம், துரதிஷ்டம் இது தாமச குணத்தோட அம்சம். இந்த 2 குணங்களோட சீர்நிலையும் கெடாம இருக்கிறது தான் இந்த உலகத்தோட நன்மைக்கு காரணமாக இருக்குமா. 3ஆவதா ஒரு குணம் தேவை, அது சாத்வம். தூய்வு, அர்ப்பணிப்பு, தூய சிந்தனை, இளமை, உழைப்பு, வளர்ச்சி, சத்தியம், தன்னம்பிக்கை, ஞானம் பெறுவதில் விருப்பம், சிருஷ்டியின் பரிபாலனம் இதையெல்லாம் சாத்த குணத்தோட அம்சங்களா. மகனே இதுதான்பா அந்த 3 குணங்கள், புரிஞ்சதா அப்படின்னு எடுத்து சொல்றாரு நம்ம சிவன். நமக்கு பெருசா எதுவும் புரியலனாலும் விநாயகருக்கு அது புரிந்து விட்டது போல. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு சார், இருந்தாலும் உங்க உடம்புல சாம்பலை பூசிட்டு இருக்கீங்களே அது எதற்காக அப்படின்னு விநாயகர் டவுட் கேட்கிறார். சிவனும் அந்த சாம்பலை எடுத்து விநாயகரோட கையில பூசி விடுறார். பூசி விட்டுட்டு உடம்பை எரிக்கிறதுனால எல்லாமே அழிந்து விடாது, சாம்பலாவது மிஞ்சும், அதுதான் நம்ம ஆன்மாவோட பிரதிபலிப்பு. அழிவே இல்லாதது ஆன்மா, பரிசுத்தமானது. உன் உடல் ஒன்றும் அழிவே இல்லாதது அல்ல, அதனால உடலுக்கு மெனக்கெடுவதை விட்டுவிட்டு உள்ளத்துக்காக மெனக்கெடு. கடைசியில் மிஞ்சுவது இந்த சாம்பல் தான் அப்படிங்கறத குறிக்கிறதுக்காகத்தான் உடம்பெல்லாம். நானும் நீங்க சொன்னதை செஞ்சேன். திட்டுறாங்கல, உடலுக்காக மினக்கடலை, உள்ளத்துக்காக மினக்கட்டேன். உள்ளத்துக்கிட்ட கேட்ட உனக்கு என்ன பிடிக்குது, திங்கிறதான் பிடிக்குது. நானும் உடலை கவனிக்காம உள்ளத்தை கவனிப்போம்னு உள்ளத்துக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தின்னேன். பார்த்தா இவ்வளவு புஷ்டியா வந்துட்டேன். இப்ப எல்லாம் திட்டுறாங்க, உள்ள பேச்ச கேட்காத உடல் பேச்ச கேள்றா அப்படிங்கிறாங்க. இப்ப நான் மனுஷ பதர்கள் சொல்றதை கேட்கிறதா, இறைவன் சொல்வதை கேட்பதா? இறைவா சாம்பலை நான் பூசிக்கிட்டு இருக்கிறதா நம்ம சிவன் சொல்றாரு. இதையே நம்ம விநாயகர் புரியுதுங்கிறாப்ல. இருந்தாலும் இன்னொரு கேள்வி இருக்குங்கிறாப்ல, அதையும் கேட்கலாமா அப்படின்னு கேட்க சிவனும் சரின்னு தலையாட்டுற. நீங்க சொன்னதெல்லாம் சரி, 3 குணங்களை குறிப்பதற்காக திரிசூலம், நிலையற்ற உடலை குறிப்பதற்காக இந்த சாம்பல், அனைத்தும் சரி. ஆனா இந்த ஐட்டங்களை நீங்க மட்டும் அணிவதற்கான காரணம் என்ன? ஏன் இதே ஐட்டங்களை விஷ்ணு பகவான் அணியக்கூடாது, பிரம்மதேவர் அணியக்கூடாது அப்படின்னு டவுட் கேட்கிறாப்ல. என் புள்ள எவ்வளவு அறிவா டவுட் கேட்குது பாத்தீங்களா அப்படின்னு சிவனும் மெச்சிக்கிறார். இருந்தாலும் இந்த கேள்விகளுக்கான விடைய அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஒரே நாள்ல எல்லாத்தையும் கத்துக்க வேண்டாம், இன்னும் நிறைய கத்துக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு நம்ம சிவன் சொல்லுகிறார். அதுக்குள்ள அந்த பக்கத்துல பார்த்தா தேவலோகத்துல அந்த எலி பயங்கர சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. இருக்கிற எல்லாத்தையும் காட்டு மிராண்டித்தனமா அங்கேயும் இங்கேயும் ஓடி தேவலோகத்தையே ஒரு மாதிரி படுத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து நிறைய பேர் ஓடுறாங்க. சில பேர் நம்ம கிட்ட வந்தா நம்மள கடிச்சிருமோன்னு பயந்துகிட்டு கையில வாள் எடுக்கிறாங்க. சூரிய பகவான் கையில் வாள் எடுக்கிறார், இந்திர தேவனே கையில வாள் எடுக்கிறார். விட்டா வெட்டி இருப்பான் போல, நல்ல வேலை ஒரு நிமிஷம் அப்படின்னு நிப்பாட்டுறாரு. தேவையில்லாம அந்த வேலை நீ வெட்டி கொண்டுடாத அப்படிங்கிறாரு. சாபத்தை கொடுத்த ரிஷிகிட்டேயே இந்த சாபத்துக்கான விமோச்சனம் என்னன்னு கேட்டா அது எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும்னா கைலாய மலையில போய் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரிஷி சொல்ல, நம்ம குருதேவரோ அந்த எலி கிட்ட வேண்டி கேட்டு, உனக்கு இங்க எந்த பதிலும் கிடைக்காது, உனக்கு தேவையான பதில கைலாய மலையில நீ எதிர்பார்க்கலாம், பேசாம அங்கே போ அப்படின்னு நம்ம குருதேவர் கேட்க, அதுவும் சரின்னு சொல்லி விறுவிறுன்னு அங்க இருந்து கைலாய மலையை நோக்கி பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த பக்கம் கைலாய மலையில நம்ம பார்வதி தேவி கணேசனுக்காக ஆசையா ரெடி பண்ணிட்டு வந்த அந்த தட்டை கொண்டு போய் நீட்டுறாங்க. பாரு உள்ள சூப்பரா ஒரு ஐட்டம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, இவர
ஆசையா அந்த துணியை விளக்கிட்டு பார்த்தா உள்ள லட்டுக்கு பதிலா வேற என்னமோ இருக்கு. இது என்ன வித்தியாசமாக இருக்கிறது, எங்க பாட்டி செஞ்ச லட்டு மாதிரியே இல்லையேன்னு சோகமாயிட்டாரு விநாயகர். ஏன் பிடிக்கலையான்னு கேட்டா தெரியல, நான் லட்டு சாப்பிட்டு தான் எனக்கு ரொம்ப பழக்கம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன், எனக்காக ஒரு தடவை டேஸ்ட் மட்டும் பண்ணி பாரு அப்படின்னு கேட்க இவரும் சார் என்ன டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செம்ம டேஸ்ட், இதுக்கு முன்னாடி இவர் சாப்பிட்ட அந்த லட்டை விட இது அருமையான டேஸ்ட், இதுக்கு பேர் என்னன்னு விசாரிச்சுக்கிறாரு. பேர் என்ன? கொழுக்கட்டை. பாக்குறதுக்கு லட்டு மாதிரி வெளியில அந்த வெண்ணெயோட அந்த நறுமணம் இல்ல, வெண்ணெயோட அந்த படர்தல் இல்ல, அப்படியே பார்த்ததும் எடுத்து சாப்பிடணுங்கிற அந்த ஆசை வரல, வெளியில ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால விநாயகர் யோசிக்கிறார். அப்போ நம்ம சிவன் எடுத்து சொல்றாப்ல, விநாயகா இதற்கு பெயர் தான் கொழுக்கட்டை, லட்டு மாதிரி பொலிவோட இருக்காது, ஏன்னா வெளிப்பகுதி வெளித்தோற்றம் இப்படித்தான் நார்மலா இருக்கும். லட்டு எடுத்து நீ எத்தனை தடவை கடிச்சு சாப்பிட்டாலும் கடிச்சு கம்ப்ளீட்டா சாப்பிட்டு முடிச்சா கூட லட்டோட வெளித்தோற்றத்துல என்ன டேஸ்ட் பார்த்தியோ அதே டேஸ்ட் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனா இந்த கொழுக்கட்டையில கரடுமுரடான இந்த வெளித்தோற்றத்துக்குள்ள ஒரு அருமையான ஒரு இனிப்பு பண்டம் உள்ள இருக்கும், அருமையான டேஸ்டும் இருக்கும். எண்ணெய் மாதிரியான உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ ஞானிகள் வெளி தோற்றத்தை பார்க்காம அகத்தோற்றத்தை ஞானிக்கு அழகு அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள பார்வதி தேவி தட்டை எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஐயோ எங்க போறீங்க, நானும் ஞானி தான், கொண்டாங்க நான் சாப்பிட்டு வாங்கி சாப்பிடுறேன். 2-3 ஐட்டத்தை இறக்குறாரு. சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட், இருந்தாலும் ஓப்பனா ஒத்துக்க முடியாதுல்ல, எனக்காக எவ்வளவு அன்போட பாசத்தோட செஞ்சிருப்பீங்க, அது வேஸ்ட் ஆக கூடாதுன்னு தான் சாப்பிடுறேன், மித்தபடி ஒண்ணுமில்லன்னு சொல்லிட்டு சாப்பிடுறாரு. ஒரு தட்டு சாப்பிட்டாச்சு, பின்னாடியே 5-6 தட்டு வர அதையும் கொண்டாங்கன்னு சும்மா அடின்னு அடிச்சு சாப்பிடுறாப்ல. கூடவே தன்னோட நண்பர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் சாப்பிட வைக்கிறார். அப்ப நம்ம பார்வதி தேவி விநாயகருக்கு இருக்க கூடவே நம்ம முருகனும் சுந்தரியும் இருந்திருந்தா எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு பார்வதி தேவி முருகனை பத்தி ஞாபகப்படுத்த சிவனும் முருகனை பத்தி யோசிக்கிறார். லைட்டா கவலையோட நம்மள பாக்குறார். ராத்திரி நேரம் விநாயகர் தூங்கணும், தூக்கம் வரல, கல்லு மேல படுத்து இவனுக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு கட்டில் வேணும், மெத்த வேணும் அப்படின்னு கேட்கிறார். இங்க கட்டிலோ மெத்தையோ படுக்கையறைகளோ எதுவுமே கிடையாது, கைலாயமலையில கிடையாது. இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்வதி தேவி கேட்க, அவ்வளவுதானே, எனக்கு சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு, இதோ வந்துடுறேன் அப்படின்னு தெரிச்சு ஓடுறேன். எங்கயா ஓடுற கணேசா, நெல்லியா அப்படின்னு பார்த்தா குடுகுடுன்னு ஓடியாந்து தவத்தில் இருக்கக்கூடிய நம்ம சிவனை உசுப்புறாரு. அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட சிவனும் தவத்துல இருந்து முழிக்கிறார். பொதுவாக தவத்துல இருந்து யாராவது தியானத்தை கெடுத்தா தவத்தை கெடுத்தா கோவம் வரும், ஆனா சிவனுக்கு தான் பிள்ளைய பார்த்து கோவம் வரவே இல்லை. எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்கிறேன். அவரு கோவப்படாம கேள் மகனே அப்படின்னு சொல்ல, உங்க மடியில நான் படுத்துக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. சிவன் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு பார்த்தா, வா மகனே அப்படின்னு ஆசையா கூப்பிட்டு தான் மடியில படுக்க வச்சுக்கிறேன். சார் கூப்பிடுறவங்க கூப்பிட்டா கோவம் வர மாட்டேங்குது. இதே வேற யாராவது வந்து சார் அப்படின்னா அதை தூக்கி எரிச்சு போட்டு தள்ளிடுறது, இல்லாட்டி நெத்தி கண்ணை திறந்து எரிச்சிடுறது. அந்த கோத்துல தான் கண்ணை திறந்தாரு. இவனா ரொம்ப பேசுவாங்க, அதான் இப்பதான் தலையை வெட்டி இருக்கேன், ரொம்ப கேள்வி வேற கேட்பானே, சரி வந்து படுத்துக்கப்பா, தவத்தை நாளைக்கு பாத்துக்கோ. சிவனை இந்த அளவு பாசக்காரனா இது வரைக்கும் நாம பாத்திருக்க மாட்டோம். அவ்வளவு அருமையா மடியில படுக்க போட்டு தடவி கொடுத்துக்கிட்டே இருக்க. சும்மா தலையை தடவி கொடுத்தா பத்தாது, தூக்கம் வராது, தாலாட்டு பாடணும் அப்படின்னு கேட்க சிவனும் முறையா தான் பிள்ளைக்காக தாலாட்டும் பாடுற. அருமையா அந்த பாடலை கேட்டு விநாயகரும் சிவனோட மடியில தூங்கி போற. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, கைலாமலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல அந்த எலி பயங்கர சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஊர்ல இருக்கிற நெல்லு வயலு நெல்லு கடங்குன்னு எல்லாத்தையுமே அழிச்சு நாசம் பண்ணுது. ஊர் மக்களே பயந்து போய் இருக்கிறாங்க. அந்த பக்கம் ஒரு வழியா தூங்கி எந்திரிச்சாச்சு. காலையில அம்மா சமைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் விநாயகர் அம்மாவை பாக்குற. எங்க பிள்ளைக்கு பசிக்குதோ அதனால வந்துட்டான்னு சொல்லிவிட்டு, என்னம்மா பசிக்குதா, இதோ உடனே ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்ல, இல்ல சாப்பாட்டுக்காக நான் வரல அப்படிங்கிறாரு விநாயகர். சாப்பாட்டுக்காக வரலையா, ஏண்டா மகனே ஏதாவது ஆச்சா, கை கால வலிக்குதா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாத்தான் இருக்கேன், அப்புறம் சாப்பாடு போடும்போது சாப்பிடுறேன், இப்ப எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு கேக்குறேன். கேட்டுட்டு, ஏமா எப்படிமா நீ அந்த ஆளை லவ் பண்ண, அழகோட இருக்கு, அவர் என்னடான்னா உடம்புல சாம்பல பூசிட்டு ஒரு பிச்சை, அந்த ரோட்டத்துல அந்த ரூபத்துல எப்படி நீங்க லவ் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பார்வதி தேவியோ, அந்த ரூபம் தான் சிவனுக்கு ரொம்பவே பிடித்த ரூபம், நானும் அதே ரூபத்துல சிவனை ஏத்துக்கிட்டேங்கிற மாதிரி பார்வதி சொல்றாங்க. என்னமா நீங்க கேட்டா, அந்த சாம்பல் ரூபம் சிவனுக்கு பிடித்த ரூபம்னு சொல்றீங்க, நான் சிவன் கிட்ட போய் கேட்டா அவரோ இது பார்வதிக்கு பிடித்த ரூபம் அப்படின்னு சொல்றாரு. என்னமோ போங்க, சரி இதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு உடனே ஒரு Dress வேணும், இந்த அரசர்கள் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு Dress வேணும் கொடுங்க அப்படின்னு அடம்பிடிச்சு கேட்க, பார்வதி தேவியும் மேஜிக்க போட்டு அந்த மாதிரி ஒரு Dress வர வச்சு, யாருக்கு மகனே இது அப்படின்னு கேட்டா, அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம குடுகுடுன்னு யாருக்கு மகனே இதுன்னா அப்ப என்ன சைஸ்ல அதை வர வச்சீங்க? அது திறந்து பார்த்தா விருப்பப்படுற சைஸ்ல இருக்கும் போல, தேவைப்படுற சைஸ்ல. தச்ச உங்களுக்கே தெரியாதா என்ன சைஸ்ல தச்சோம்னு? கொடுத்து போட்டு யாருக்குன்னு கேக்குறீங்க? அம்மா எனக்கு Dress வேணும்னு அப்ப இல்ல கேட்கணும், யாருக்கு மகனே?
தெரியாம நந்தி அப்புறம் சந்திச்சுன்னு எல்லா பேரும் வராங்க. எதுக்காக இப்படி இதை எடுத்துட்டு ஓடுறாரு அப்படின்னு எல்லாருக்கும் டவுட். ஓடி போய் தவத்துல இருக்கிற நம்ம சிவனை உசுப்புறாரு. எல்லா பேரும் பயப்படுவாங்க, தவத்துல இருந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றாப்லையேன்னு. ஆனா சிவன் தான் புள்ளை கிட்ட கோவப்படவே இல்லை. கண் விழுத்து என்னடா வாங்கினே அப்படின்னு ரொம்ப பாசத்தோட கேக்குறாப்ல. ஒண்ணுமில்ல டாடி, உங்களுக்காக நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன், இந்த ட்ரெஸ் நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், எனக்காக போட்டு வாங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்க நந்தி மித்த எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்துல பார்வதியை கல்யாணம் பண்ற அந்த சமயத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நகைகளை போட்டு வாங்க அப்படின்னு நம்ம விஷ்ணு பகவானும் பிரம்மதேவரும் எவ்வளவோ கேட்டு பார்த்திருப்பாங்க, நந்தி உட்பட. ஆனா அவரு இறங்கி வரவே இல்லை. பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட சாப ஹியூமன் வந்து அதுக்கு அப்புறம் தான் அவர் இந்த மாதிரி ஒரு நால்வல் ரூபத்துல நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கல்யாணம் பண்ண போறார். இப்ப புள்ள கேக்குறான் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு தாங்க கேட்டேன். அதுக்கே மனுஷன் சரின்னு சொல்லி ட்ரெஸ் வாங்கிட்டு போய் கொண்டாம செய்ய மாட்டான்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ் போட போயாச்சு. கட் பண்ணி இதே பக்கத்துல கைலாய மலையில அந்த எலிகள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருட்டுக்கு மத்தியில ஒரு பாம்பு வந்து நிக்குது. அந்த பாம்பு எலிகளை பார்த்து நீங்க விநாயகரை ஏமாத்தி ஈன பிறவிகளான நீங்களா கைலாய மலையில இப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்க பிறவியே எங்களை மாதிரி ஜந்துக்களுக்கு உணவாக கிடவதே, அப்படி இருக்க உங்களுக்கு கைலாய மலையில இப்படி வசதி வாய்ப்போட ஒரு இடம் எப்படி கிடைத்தது, நீங்க எல்லாம் அழிக்கப்பட வேண்டிய பிறவிகள், உணவாக்கப்பட வேண்டிய பிறவிகள், அப்படி இப்படின்னு நம்ம பாம்பு அவங்கள ஏளனமா பேசும். எலிகளுக்கு இதுல ஒரே வருத்தமா போயிடும், என்னடா நம்மள இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே. அந்த பக்கம் நம்ம சிவன் விநாயகர் கேட்டுக்கிட்டாருன்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு சுந்தரரா மறுபடியும் காட்சி கொடுக்கிற. அழகுனா அழகு, அம்புட்டு அழகு, புலி தோல் இல்ல, சாம்பல் இல்ல, சர்ப்பம் இல்ல, சந்திரனும் இல்ல, ஜடையும் இல்ல, மாறுதலா அங்க வஸ்திரம் போட்டு பட்டுடுத்தி தலப்பாக போட்டு நகைகளை போட்டு அழகின் மொத்த ரூபமா சிவன் வருகிறார். எல்லா பேரும் மெய்மறந்து போய் நிப்பாங்க. பார்வதியே ஒரு செகண்ட் மெய்மறந்து போய் நிப்பாங்க. விநாயகர் மட்டும் சிவனை பார்த்துட்டு வருத்தப்படுறார், சோகமாயிடுறார். ஏன் வருத்தப்படணும், ஏன் சோகமாகணும்? அருமையான அற்புதமான ஒரு காரணம் இருக்கு, அடுத்த எபிசோட்ல சொல்றேன். அவருக்கே பார்த்திருக்காரு, என்ன நம்ம அப்பா லுக்கே இல்லையே, வேணா நீங்க அதை கழட்டி போட்டுட்டு பாம்பை போட்டு வாழ்க்கை. அது என்னன்னு தெரியல, பார்த்து பழகின நமக்கு என்னன்னு தெரியல. அது இப்படி டக்குன்னு அவர் சுந்தரரா வந்து நிற்கும் போது நல்லா இல்லை. சிவன்னா அந்த ஜடாமுடி, அந்த சாம்பல், அந்த பாம்பு, சந்திரன், ருத்ராட்சம், புலித்தோல், அந்த திருசூலம், இதெல்லாம் வச்சாதான் அவருக்கே அழகு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு இந்திரனுக்கு பெருசாக எதுவும் நடக்கலை. அதான் சரி பரவாயில்ல, ஏதாவது நடக்காமலா போயிடும், நம்பிக்கை இருக்கு எனக்கு. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.